ஹே ஆல், நம்ம குஷ்கா எப்படி செய்கிறது ஈஸியாக பேச்சுலர் மெத்தட்லன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கீ போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பைசஸ்லாம் வந்து ஒரு கிராம்பு, பட்டை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க முன்னாடியே. கீ அண்ட் ஆயில் மிக்ஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இது ஒரு ஈஸியான பேச்சுலர் டிஷ். ரொம்ப வெங்காயம் தக்காளி மட்டும்தான் வேணும், இஞ்சி பூண்டு விழுது வேணும், வேறு எதுவுமே வேணாம். ஸோ இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கோங்க. ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஒரு அந்த பிரியாணி இலை போட்டுட்டு பூ கொஞ்சம் போட்டுக்கோங்க. 4 வெங்காயம். இப்போ நீங்கள் 4 பேருக்கு செய்ய போகிறீங்கன்னா 4 வெங்காயம் 4 தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ ஒருத்தருக்கு 2 பேருக்குன்னா 2 வெங்காயம் 2 தக்காளி போட்டுக்கலாம். நீங்கள் வெங்காயம் தக்காளி எவ்வளோ அதிகமாக போடுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் அனைத்தையும் இந்த இஞ்சி பூண்டு ஒரு பெரிய பீஸ் இஞ்சி, ஒரு 4-5 பல் பூண்டு, அப்புறம் வந்து பச்சை மிளகா. இந்த இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு எடுத்துக்கணும், லைட்டாக தண்ணி ஊற்றாமல். அதுக்கப்புறம் பச்சை மிளகா இருக்குல்ல, அது ஒரு 5-6 போட்டுக்கணும். இது வந்து 4 மெம்பர்ஸ்க்கு செய்கிறாங்க, 4 to 5 மெம்பர்ஸ்க்கு. அதனால் இந்த குவான்டிட்டி. நீங்கள் 2 மெம்பர்ஸ்க்கு செஞ்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, எல்லாத்துலேயும் கொஞ்சம் குவான்டிட்டி கம்மி பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டோமா. இது வந்து ஈஸி, ஆஃபீஸ் போகிறவங்களாம் டக்குன்னு பண்ணிடலாம். இது ஒயிட் கலர் குஸ்கா மாதிரி வரும். இது ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷு. இது ஆக்சுவலி நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனப்போ என் ஃப்ரெண்டு செஞ்சாங்க. ஸோ நான் அதை அப்படியே பார்த்துக்கிட்டேன். இப்போ வந்து புதினா போட்டுக்கணும். புதினா, கொத்தமல்லி அவங்கக்கிட்ட இல்லை, அதனால புதினா மட்டும் போட்டுட்டாங்க. நல்லா அது எல்லாமே வந்து ஒரு மசாலா மாதிரி வர மாதிரி நல்லா இது பண்ணிக்கணும். பிரியாணி செய்ய முடியல, டைம் இல்லை, ஆனால் வந்து நம்மளுக்கு பிரியாணி செய்கிறது பதிலாக இந்த மாதிரி செஞ்சிடலாம் ஈஸியான்ற மாதிரி இருக்கிறவங்க டக்குன்னு செஞ்சிடலாம். பிரியாணி டேஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கவங்க இது செஞ்சுக்கலாம். ஸோ ரைஸ் வந்து 3.5 போட்டிருந்தாங்க. உலக்கு 3.5 உலக்கு போட்டிருந்தாங்க. 200 கிராம்ஸ் இது இருக்குல்ல, 200 ml அந்த உலக்கு, அதில் வந்து 3.5 போட்டிருந்தாங்க. ஸோ 3.5க்கு 1 நார்மல் ரைஸ் தான் இது, பாஸ்மதி ரைஸ்லாம் இல்லை. பாஸ்மதி ரைஸ் போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இது நான் எவ்வளோன்னு கேட்டேன். இந்த உலக்கு 200 ml. ஸோ 200 ml உலக்கில் வந்து 3.5 போட்டாங்க. ஸோ இதில் தண்ணி பார்த்திங்கன்னா வந்து ஒரு 7 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஒரு உலக்குக்கு 2 டம்ளர்ன்ற மாதிரி. அதே அரிசி அளந்த உலக்கு எடுத்துகிட்டு அந்த உலக்குனா டம்ளர் இட் மீன்ஸ். ஸோ அதிலே வந்து 7 ஊற்றணும். 6.5 இல்லைனா 7, கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. ஏன்னா வெறும் ரைஸ் தான் போடுறோம் நம்ம. 6 கூட ஊற்றிக்கோங்க. 3.5னா 6 கூட ஊற்றிக்கோங்க. இதில் எவ்வளோ கிளாஸ் ஆஃப் வாட்டர் போடுறான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சோண்டு கீ ஆயில் ஏதாவது ஊற்றி மேலாக வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி கையில் ஊற்றி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் காரமும் உப்பும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் போட்டுக்கணும். ஏன்னா நம்ம ரைஸ் வந்து காரம் உப்பெல்லாம் எடுத்தோடனே காரம் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும். அதனால் கரெக்ட் குவான்டிட்டி வச்சுக்கணும். கரெக்டாக மிளகாத்தூள் எதுவுமே போட தேவையில்ல. நம்மளோட இதுவே வந்து தீமே வந்து ஒயிட் குஷ்கா தான். ஸோ அதனால் பச்சை மிளகா மட்டும் போட்டாச்சு. ஸோ ஒரே ஒரு விசில் விட்டிங்கன்னா நல்லா வந்து ரைஸ் இதுவானதுக்கப்புறம் மூடி போட்டு ஆயில் போட்டு ஒரு விசில் வைங்க, போதும். சூப்பரான ஒயிட் குஷ்கா, ஒயிட் பிரியாணி ரெடி ஆகிடும். சும்மா வாயில் வச்சிங்கன்னா கரையுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. மசாலா இதெல்லாம் பிடிக்காதவங்க வந்து இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு குட்டீஸ்க்கு பேக் பண்ணி தரலாம். நான் தாங்க இது நிறைய சாப்பிட்டேன், அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. இதுக்கு எக் அண்ட் ஏதாவது ஒரு காரமான கிரேவி, ஊறுகாய் கூட நல்ல காம்பினேஷன். சிப்ஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் பேச்சுலராக இருக்கீங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளி எடுத்து போட்டு இஞ்சி பூண்டு விழுத போட்டு அடித்து தாக்குடான்னு போட்டு செஞ்சிட வேண்டியது தான். சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ப்ளீஸ் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய நான் டிப்ஸ் போடுறேன். தேங்க்யூ.